யார் என்ன வேணா சொல்லட்டுங்க. நான் வந்து ஃபுட்டி தான். எனக்கு பிடிச்ச மாரி சமையல் செஞ்சு நானே ரசிச்சு சாப்பிட்டுக்கிறதுல நான் ஒரு ஃபுட்டி தான். எனக்கு வந்து நான் செய்ற சமையல் அவ்வளோ பிடிக்கும். அதுவும் இந்த மாரி ஸ்பெஷலா காலிஃப்ளவர், பொட்டேட்டோ இந்த மாரிலாம் செஞ்சேன்னா, என்ன அறியாமலே அத நான் சாப்பிட்டே இருப்பேன் ஸ்நாக்ஸா கூட. வெறும் காய் போட்டு சாப்பாடுக்குள்ள பெனஞ்சு சாப்பிட்ற ஹேபிட்டும் எனக்கு ரொம்ப இருக்கு. இந்த டேஸ்ட்டான காலிஃப்ளவர் ரெசிபிய உங்க கூடயும் நான் ஷேர் பண்றேன். எப்படி செய்றதுன்னு பாருங்க. கடுகு, சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஏன்னா, இதுவும் இப்போ சீசன் தான் நல்லா பெருசு பெருசா கிடைக்குது. அத வாங்கி நம்ம கட் பண்ணி போடலாம். சூப்பரா இருக்கும். நெறைய சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட எனக்கு அவ்வளோ பிடிக்கும். முட்டை பொரியல்னா பார்த்தீங்கனாலே, அவ்வளோ சின்ன வெங்காயம் வெட்டி போட்டு கொஞ்சமா முட்டை போட்டு சாப்பிடுவேன். ஏன்னா, அது ரொம்ப பிடிக்கும். அதையும் அப்படிதான் பொரியல் மாரி சாப்பிடுவேன். இஞ்சி, பூண்டு வந்து தட்டி போட்டிருக்கேன். நல்லா பேஸ்ட் மாதிரி போடல. ஏன்னா, அது வந்து ஒரு கிரன்ச்சினஸ் குடுக்குற மாதிரி அதுவும் சூப்பரா இருக்கும். 2 குட்டி தக்காளி இல்லன்னா, ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இப்போ ரொம்ப விலை கம்மியா வந்திருக்கு. சூப்பரா இருக்கு. அதனால தக்காளியும் வந்து தக்காளி நல்லா மசியிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வெஜ்ஜீஸ் எப்பவுமே ஆட் பண்ணுங்க. அதாவது மசாலாஸ் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க. இப்போ மசிஞ்சு வந்துருச்சு. நான் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது போடாட்டியும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் மல்லித்தூள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. மல்லித்தூள் அப்படிங்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது மிளகாத்தூளுக்கு பதிலா மல்லித்தூள் இப்போ நெறையா போட்டு பண்ணிங்கன்னா, மசாலா உள்ள ஒட்டும். காரமும் நல்லாயிருக்கும். மல்லித்தூள் காரம், மல்லித்தூள், பெப்பர் காரம் போட்டு பொரிச்சிங்கன்னா, அது தனி டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஃபிஷ் ரெசிபி வீடியோவும் நான் உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பா ஷேர் பண்றேன். அதுக்கு ஃபஸ்ட்டு என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி நெறையா நான் போடுற வீடியோஸ்லாம் வந்துட்டே இருக்கும். நெறையா பேர் "நீ என்ன ரெசிபி சமைச்சு போடுற? உன் பாத்திரம் நல்லா இல்ல, இது நல்லா இல்ல, உன்னதெல்லாம் எப்படி ரீச் ஆக போகுது?" அப்படி இப்படின்னு நெறையா பேர் என்னைய சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், என் ரெசிபீஸ்க்காக வர்றவங்க எனக்கு கண்டிப்பா வருவாங்கன்னு சொன்னேன். நான் எதிர்பார்க்கல. 98 சப்ஸ்கிரைபர்ஸ். ரொம்ப தேங்க் யூ ஆல். இன்னும் உங்க சப்போர்ட்லாம் எனக்கு வேணும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.